என்ன மச்சான் பயங்கர பிஸியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஃபைல்ஸ் இதெல்லாம்? நம்ம இன்வெஸ்டர்ஸோட டீடைல்ஸ் மச்சான். புதுசா நம்ம ஷேர் வாங்குறதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்காங்கல்ல, அதுல யாரு கரெக்டான ஆளுங்க யாரு சிக்கலான ஆளுங்கன்னு அம்மா ஃபில்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. மச்சான் அதுல செண்பகமூர்த்தின்னு ஒரு பேர் இருக்குதான்னு பாருங்க. பாக்குறேன். மச்சான் இவர் தானு பாருங்க. கரெக்ட் மச்சான், இவர்தான். இந்தாங்க, இவரு நம்ம ஆளு. அப்ளை பண்ணா கண்டிப்பா ஷேர் கிடைக்கும்னு அவர்கிட்ட நான் சொல்லி இருக்கிறேன். அத்தை கிட்ட சொல்லி எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க மச்சான். மச்சான் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் மச்சான், ஏன் சொல்ல முடியாது? நமக்கு ரொம்ப வேண்டியவர் மச்சான். நான் வேற அவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். அவருக்கு ஷேர் கிடைக்கலன்னா அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? மச்சான் என்னால இதுல ஷார்ட் லிஸ்ட் தான் பண்ண முடியும். அதுவும் சரியான ஆளுகளை மட்டும்தான் பண்ண முடியும். இந்த ஆளு மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு. இவருக்கெல்லாம் ஷேர் கொடுக்க முடியாது. அதே மீறி இவர் ஃபைல் அனுப்புனா அம்மா நிச்சயம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்க முடிவுல நானே தலையிட மாட்டேன். நீங்க எதுக்கு தேவையெல்லாம் வாக்கு கொடுக்குறீங்க? அண்ணே இந்தாங்க. என்னம்மா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? அண்ணே, வர்ஷினிக்கு அவ கோவம்லாம் சரியாகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் நாம தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். புரியுதுமா, அண்ணன் ஒண்ணுமே சொல்லலையே. இல்லண்ணே, இப்போ அவ உன் மருமக. அவகிட்ட நீங்களும் அண்ணியும் சில விஷயம்லாம் எதிர்பார்ப்பீங்க. அது நடக்கலங்கிறப்ப உங்களுக்கு வருஷம் மேல கோவம் வரும். அதான். மீனா, என்ன பேசுற நீ? குழந்தையில இருந்து அவளை தூக்கி வளர்த்த தாய்மாமன்னா. அவ என்கிட்ட கோவமா பேசுறது, மூஞ்சிய காட்டுறது, அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாதுமா. ஒன்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்க. நம்ம வர்ஷினி வேற குடும்பத்துல போய் வாக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா இதெல்லாம் பிரச்சனை ஆயிருக்கும். ஆனா நம்ம அப்படி இல்லையம்மா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நீ என் தங்கச்சி, விட்டுருமா. நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்காத, சரியா? ஏய் வர்ஷினி, என்னாச்சு வர்ஷினி? தெரியல சேது, தலைலாம் ஒரு மாதிரி சுத்துது. ஒழுங்கா சாப்பிட்டியா இல்லையா? ஜூஸ் குடிச்சேன், அப்பல இருந்தே ஒரு மாதிரி தலை சுத்தலாவே இருக்கு. ஒரு நிமிஷம் அப்படியே உட்காந்துரு, இரு வரேன். வர்ஷினி தண்ணி குடி. குடி. போதும். போதுமா? இங்க பாரு, இங்க பாரு. நீ தூங்க எஞ்சா சரியாயிடும். கொஞ்ச நேரம் தூங்கு வா. என்ன சேதும், தலை ரொம்ப சுத்துது. நீ 4 பேரா தெரியற சேது. வர்ஷினி நான் இங்க இருக்கேன். எங்க இருக்க? இங்க இருக்கேன். ஓ, என்னாச்சு? எங்க இருக்கியா? வர்ஷினி இரு, உனக்கு என்னமோ ரொம்ப முடியாத மாதிரி இருக்கு. நான் டாக்டரை கூப்பிடுறேன். சேது வேண்டாம் சேது, எதுவும் ஒரு மாதிரி நல்லாதான் இருக்கு. நீ வா, நீ வந்து என் பக்கத்துல உட்காரு. நான் உன்கிட்ட பேசணும். வா உட்காரு. உட்காரு. உட்கார மாட்டியா? சரி. வர்ஷினி ஒரு நிமிஷம் எந்திரியா. ஏய், என்னால எந்திக்க முடியாம தான் உட்கார்ந்துருக்கேன். போட. சரி அப்படியே உட்காந்துக்க.
இரு 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 ஏய் இரு 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 ஒரு நிமிஷம் இரு. ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, என்னடா இது? ஐஸ் வாட்டர் வர்ஷினி, இங்க பாரு. நீ குடிச்சிருக்கிற ஜூஸுக்கு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணாதான் சரியாகும். ஏன் ஆப்பிள் ஜூஸ் குடிச்சா எதுக்குடா ஐஸ் வாட்டர்ல இப்படி மூஞ்சி கழுவணும்? லூசு. எனக்கு அந்த ஜூஸ் பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி கோமட்டிக்கிட்டே வருது. ஏய் 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 வர்ஷினி வர்ஷினி ஐயோ ஏய் சரி 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 ஏய் வர்ஷினி ஐயோ இரு 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 அப்படியே இரு, அப்படியே இரு. இரு கையெடுத்துக்கோ. ஐயோ என்ன சேது, இந்த Dress வேண்டாம், ரொம்ப ஸ்மெல் அடிக்குது. நான் போய் Dress சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏய் இரு இரு வர்ஷினி 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 ஏய் ஏய் இங்க பாரு இங்க பாரு. சரி சரி இரு 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 சேது, நான் போய் எடுத்துட்டு வரேன். இரு. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தெரியுமா? இந்த வீட்லயே எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும் சேது. ஏய். ஆ? உனக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்ல? வர்ஷினி ஏய், நீ என்ன லவ் பண்ணல? ட்ரூவா லவ் பண்ணல? அப்போ ஏன் நான் உன்னை கிஸ் பண்ண கூடாதா? வர்ஷினி நீ ஜென்சியா இருக்க, நான் 90s கிட். காதல்னா இதெல்லாமா? அது ஆத்மார்த்தமா இருக்கும். உனக்கு எப்ப என் மேல உண்மையான காதல் வருதோ, எப்ப நீ என்ன முழுசா ஏத்துக்கிறியோ, அப்ப நம்ம சேர்ந்திருக்கலாம் வர்ஷினி. அப்ப ஒரு முத்தம் இல்ல 100 முத்தம் கொடுக்கறேன். இப்ப சமத்தா படுத்துக்கோமா, சரியா? இல்ல, நீ எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்ட, என் ட்ரெஸ் எல்லாம் நான் வாந்தி எடுத்துட்டேன்னு தொடச்சு விட்ட. அப்போ நான் உனக்கு பதிலுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல?